ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு அனுமதி வழங்காதை கண்டித்து விசைப்படகு மீனவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி துறைமுக சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், மீனவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? வணக்கம் ராஜலட்சுமி. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 270 விசைப்படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடிக்க தொழில் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி நகரின் வர்த்தகத்தில் மீன்பிடி தொழில் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக விசைப்படகு மீனவர்கள் தங்களுக்கு மீன்கள் சரிவர கிடைக்காததால் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி வழங்க வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியராக இருந்த செந்தில்ராஜ் பதவி வகிக்கும் பொழுது மீனவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு காணப்பட்டு விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் ஓராண்டாகி மீன்வளத்துறை விசைப்படகு மீனவர்களுக்கு ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்கவில்லை. இதன் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த 10ஆம் தேதி முதல் விசைப்படகு மீன்பிடி தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் மீன்வளத்துறையை கண்டித்து ஆழ்கடலில் மீன்பிடிக்க அனுமதிக்க வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர் வேலை நிறுத்தத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 6வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக 270 விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதன் மூலம் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் என சுமார் 20,000 பேர் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர். அரசுக்கு சுமார் 12 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விசைப்படகு உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் மீன்பிடி துறைமுக நுழைவாயில் முன்பு துறைமுக சாலையில் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரிகள் யார் முன்வராதை தொடர்ந்து தெற்கு கடற்கரை சாலையில் தற்போது சாலையில் அமர்ந்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து அங்கு தற்போது வருகை தந்துள்ள சப் கலெக்டர் பிரபு, நகர காவல் துணை கண்காணிப்பாளர் மதன், ரூரல் டிஎஸ்பி சுதீர் ஆகியோர் அவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அங்கு 100க்கும் மேற்பட்ட அதிரடிப்படை போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழல் தூத்துக்குடியில் நிலவி வருகிறது. ராஜலட்சுமி, 6வது நாளாக மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதிகாரிகள் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ்.